தேசிய கட்சி இருக்கு அப்படின்னா, ஒரு ஒரு மாநிலத்துக்கும் ஒரு ஒரு தலைவர் இருப்பாங்க. அந்த தலைவர் தான் வந்து இப்போ வந்து இந்த தொகுதியில வந்து இவங்க நின்னாங்கன்னா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, வேட்பாளர் தேர்வு அப்படின்னு சொல்லுவாங்க அது. அது வந்து யார் செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மாநில தலைவர் அப்படிதான் செய்வாங்க. அப்படி பார்த்தோம் அப்படின்னா, இப்போ வந்து இங்க ஒரு தேசிய கட்சியா இருக்கிறது வந்து பிஜேபி. பிஜேபியில மாநில தலைவர் யாரு? நயினா நாகேந்திரன். இப்ப அவரு தான் வந்து இங்க இருக்கிறவங்க எல்லாருமே செலக்ட் பண்ணணும். இவங்க வந்து இங்க நின்னா இந்த வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு. இப்போ இவங்க வந்து இப்போ கோயம்புத்தூர் தெற்குல நின்னாங்க அப்படின்னா, வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு. வடக்குல நின்னாங்கன்னா வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு. திருப்பூர்ல நின்னாங்கன்னா வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்றது யார் யார் எங்கெங்க நிக்கணுமோ அத வந்து அவங்க தான் டிசைட் பண்ணணும். ஆனா, இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா, பிஜேபி டோட்டலாவே வந்து அவர ஒதுக்கிட்டு மினிஸ்டர் ஒருத்தர வந்து இத வந்து பார்க்க சொல்லியிருக்காங்க. நேரடியா அவரையே வந்து யார் யார் நிக்கணும் அப்படின்னு நீங்க வந்து செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் அவரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது 8த் யூனியன் மினிஸ்டர் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியலா இருக்கிற அதாவது பியூஷ் கோயல். இவரு தான் வந்து இப்போ நம்ம தமிழகத்துல வந்து அந்த தேர்வுன்னு சொன்னேன்ல, அதாவது வேட்பாளர் தேர்வு வந்து இவர் தான் அறிவிக்க போறாரு. அது எதுக்கு இவரு அறிவிக்கணும்? ஏன் நயினா நாகேந்திரன் நல்லா தானே இருக்காரு. அவரு அறிவிச்சிருக்கலாமே அப்படின்றது ஒரு ஏகப்பட்ட சந்தேகம் வந்திருக்கு. ஏன் அவரு முதல்ல இவரு வந்து அறிவிக்கிறாரு? ஏன் வந்து நயினா நாகேந்திரன் இத அறிவிக்கல அப்படின்றது தான்